ஸ்குவிட் கேம் சீசன் 2ஓட ஃபினாலே எபிசோடு 7ஓட பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இந்த எபிசோட் பிரேக் டவுன் வெயிட் பண்ணாமல் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி காயின் அந்த தேனோஸ் ஒன்னால அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்க அந்த நம்கி ஒருத்தர் இருப்பாள், அவன் பார்த்தீங்கன்னா தேனோஸ் கழுத்தில் ஃபோர்க் எடுத்து அவன் சுற்றி இருக்க 4 பேர்த்த குத்தி கொண்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி பாத்ரூமில் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. இந்த பக்கம் அந்த ரூமில் இருக்கிற பிளேயர்ஸ்க்குலாம் என்ன நடக்குதுன்னே புரியல. அண்ட் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் ஆகிட்டு இருக்க என்னையா நடக்குது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் சண்டை நடந்து உயிர் பொழைச்சவங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஒருத்தர் மாற்றி பழி போட்டுக்கிறாங்க. நீ தான் ஆரம்பிச்சு வந்தான் ஆரம்பிச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த சண்டையில் எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாக்குவாதம் முட்டி யார் எத்தனை பேர் இருக்கான்னு எண்ணிரலாண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் டீம்லையுமே எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ பக்கம் 47 பேர் தான் உயிரோடு இருக்காங்க, எக்ஸ் பக்கம் 48 பேர் உயிரோடு இருக்காங்க. ஒரு ஓட்டு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கிற ஓட்டிங்கில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கீஹுன்னும் மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. அது என்னடா பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி கரண்ட் கட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தர் கொல்ல பார்ப்பாங்க, ஒரு பெரிய பிரளயமே நடக்க போது, கண்டிப்பாக சண்டை அதிகமாக இருக்கும், அதனால் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நாம் இந்த இடத்துல கொல்ல வேண்டியது இவங்கள கிடையாது, இதெல்லாம் மேலே இருந்து ஒருத்தங்க நடத்திட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்கள தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே மேலே பார்க்க சொல்கிறாரு. பழைய படங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்குற மாதிரி எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த ஃப்ரண்ட் மேன் மட்டும் பாருங்களேன், நம்ம கீஹுன்னு பார்க்குறாரு, தக்காளி எனக்கே வாடா எல்லாத்துக்கும் தேடிக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம கீஹுன்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கீஹுன் இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் போடுறாருன்னா, கரண்ட் கட் ஆன உடனேயே நம்மளாம் என்ன பண்ணணும், கட்டில் கடையில் போய் எல்லாருமே பத்திரமா பதுங்கிக்கிட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும். நடிச்சு அங்கே வராங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அவனுங்க கிட்ட இருந்து அந்த கன் எடுத்து திரும்ப அவனுங்களே சுட்டு ஒவ்வொருத்தனையாக கொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானே யார் உயிரியுமே போக விட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இவங்களாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா கண்டிப்பாக பல உயிரை தியாகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இப்போ சில பேர்த்த செத்தாதான் இதை பண்ண முடியும் அப்படின்றது கீஹுனுக்கு தெரிஞ்சு, அதனால் சில பேர் செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி நினைக்கிறாரு. இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட் மேடம் பார்த்துட்டு, நீங்கள் சொன்னால் ஓகேங்க, எத்தனை பேரை கொட்டுறதா இருந்தாலும் சரி, சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ரெடி அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேன் இறங்கிட்டாரு. ஸோ இப்போ கரண்ட்டும் கட் ஆகுது, பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது, ஒருத்தனை மாற்றி குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நம்கியை பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ இப்போ அந்த மின்சுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவன் மேலே போய் ஏறி ஒளிஞ்சுக்கிறான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்கி பார்த்தீங்கன்னா கொல்ல பார்க்க இவன் மேலே ஜஸ்ட் ஒரு பாட்டில் மட்டும் தூக்கி அடிக்கிறான். ஆனால் அது பத்தலை, அந்த நம்கியும் அந்த பொண்ணை பற்றி தான் குத்தி கொண்டுறான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் எகைன் உள்ள சோல்ஜர்ஸ்லாம் வந்து மொத்தமாக தடுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கீஹுன்னும் மற்றவங்களும் பிளான் பண்ண மாதிரி சுற்றி அந்த சோல்ஜர்ஸ் அடிச்சு போட்டு அவனுங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கன்னை இவனுங்க பிடிங்கிறாங்க. கண்ணை பிடிங்கிட்டு சுற்றி இருக்கிற மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒருத்தனை சுட்டு தடுறாங்க. சில பேர் எஸ்கேப் ஆடுறாங்க, ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிறான். அண்ட் இப்போ கன் எடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஓடி மாட்களை கொல்ல போகும்போது இவனுங்களை என்ன பண்ணியிருக்காங்க பாருன்னு சொல்லும் போது, நம்ம இவனுங்களை கொள்றதுக்கு கன் எடுக்கல, நம்ம கன் எடுத்ததுக்கு வேற விஷயம், நம்ம போய் மற்றவங்களை தான் கொள்ளணும் அப்படின்னு அங்கேருந்து கன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இது ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர் பால மாஸ்க் பாட்டினா தெரியுது, அவன் கொஞ்சம் சின்ன பையன். ஸோ இப்போ அவன் மூலமாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த விஐபிஎல் அங்கே இருக்காங்கடா, மெயின் ரூம் எங்கே இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையனை முன்னாடி தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து யாரெல்லாம் எங்கள் கூட வரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் பேர் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் தான் இவங்க எல்லாத்துக்குமே அந்த கன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே வரதுக்கு மிலிட்ரியில் சார்ஜென்ட்டாக இருந்தாங்களா, ஸோ அங்கே வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ கன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொண்டுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எல்லாத்தையுமே குறி வச்சு இவங்க தான் பட்டு சுட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ஃபைட் நடக்கும்போது பாருங்களேன், அந்த டேஹோ பையன் இருக்கால கங் டேஹோ மெரீன்ல இருந்ததாலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் பைபிளை பார்த்தீங்கன்னா பயந்து ஓரமாக தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அண்ட் எபிசோட் கடைசியில் கூட இவன் பயந்ததுனால தான் பல பேரோட உயிர் போயிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் கன் எடுத்துட்டு எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த மெயின் ரூமை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆந்தி வேலை வர சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக சுட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே லாக் ஆயிர அங்கிருந்து நம்ம கீஹுனும் ஜுங்பேவும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் சோல்ஜரை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ரூமை திறக்கிறதுக்காக. எப்படியோ ஒரு ரூமை திறந்து அந்த ஆப்ரேட்டிங் ரூம் கிட்டேயுமே கிட்ட வர மாதிரி போயிடுறாங்க. பட் அகைன் அங்கே வந்து சில சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து மற்ற டீம் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய கன் ஃபைட்டே நடக்குது. ஒருத்தரை மாற்றி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எடுப்பற மாதிரி தெரியல. அண்ட் அவங்க கிட்ட கன் இருக்கு, இவங்க கிட்ட தான் கன் இல்லையே. ஸோ கன்ல புல்லட் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கீஹுன் என்ன நோட் பண்ணுறாருன்னா, இந்த சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தன் பேக்கெட்லையுமே எக்ஸ்ட்ரா மேகசின் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மேகசின் வச்சிருக்காங்கடா, ஒவ்வொருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருமே இன்ஃபார்ம் பண்ணி அந்த செத்து போன சோல்ஜர்ஸோட பாக்கெட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மேகசின் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு மேகசினையும் எடுத்து எகைன் பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. பட் கீஹுன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீஹுனும் ஜுங்பேவும் அந்த இடத்துல லாக் ஆகி ஒருத்தனையும் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஸோ டேஹோவை அமைச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேகசின்ஸையும் எடுத்து வரதுக்காக அமைச்சு விட்றாங்க. மேகசின்லாம் எடுக்க போக பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட மேகசினையும் எடுத்துடுறான். பட் எடுத்த மேகசின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு மேலே கன் சத்தத்தை கேட்டு பயந்து அங்கேயே உட்காந்துடுறான். அந்த பயவில் பயந்து அங்கேயே உட்கார இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க மேகசின் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மேகசின் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ டேஹோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா
அவன் பயத்தில் ஒரு மூலையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நடுங்கிக்கிட்டு இருக்கான். மேகசின்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லி மேகசின் எடுத்துகிட்டு அவங்க போகும்போது தான் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னுமே சில சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இந்த மற்றவங்களெல்லாம் பார்த்து சுற்றி வளைச்சிட்றாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு 2 பேர் தான் மீதி உயிரோடு இருக்காங்க. 3வது ஒருத்தர் இருந்தான், பட் அவன் தன்னை சுட்டுட்டு செத்துட்டான். ஸோ மிச்சம் இருந்த 2 பேரை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சரண்டர் ஆகிறேன்னு சொல்லியும் கேட்கலையே, 2 பற்றி சுட்டு கொண்டுடுறாங்க. அதில் இந்த பிளட் கேன்சர் பொண்ணு இருக்கிற அந்த அப்பாவும் ஒருத்தங்க. இதில் ஃப்ரண்ட் மேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு ஜாயின் ஆகிறதுக்காக வந்துட்டு இருப்பாப்ல. நாங்கள் சுற்றி வளைச்சு போகிறோம் அப்படின்னு சுற்றி வந்து அவங்க 2 பேர்த்தையும் முன்னாடி அமைச்சு விட்டு ஃப்ரண்ட் மேன் பின்னாடி இருந்தால் அவங்க 2 பேர்த்தையும் சுட்டு கொண்டுட்டாப்ல. இப்போ தான் அவரோட சுயரூபம் தெரியுது, பட் அது கீஹோனுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் மேன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டு ஃப்ரண்ட் மேன் அவனோட ஒரிஜினல் மாஸ்க் அண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ கீஹோனையும் ஜுங்பேவையும் கூட பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வாடா என்ன ஹீரோ விளையாடுறதெல்லாம் போதுமா பிளேயர் 446, இந்த கேமோட கான்சிக்வன்சஸ் உனக்கு தெரில அப்படின்னு சொல்லி கீஹோனை சுடுறதுக்கு பதிலாக ஜுங்பேவை சுட்டு கொண்டுடுறாப்புல. கீஹோன் என்ன தான் அந்த இடத்துல அலர்னாலும் இத்தோட முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நம்ம கீஹோனுக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாங்க, அமைதியாகிடுறாங்க, சில பேரை கொண்டுடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கிடுது. ஸோ அண்ட் இப்போ கீஹோனை அரெஸ்ட் பண்ணுறதோட எபிசோட் முடியுது. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு சின்ன மிட் கிரெடிட்டுமே இருக்குங்க. மிட் கிரெடிட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டில் ஒரு பொம்மை தானே காட்டுவாங்க. இந்த இடத்துல 2 பொம்மை இருக்குது, ஒரு குட்டி பொண்ணு ஒரு குட்டி பையன். அண்ட் அந்த பக்கத்தில் லிட்டரலாகவே இந்த சிக்னலில் வர மாதிரி ஒரு ரெட் லைட் க்ரீன் லைட் இருக்குது. இது என்ன கேம்னு தெரில, பட் ரீசெண்டாக வந்து ஸ்குவிட் கேமோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இதுவுமே கிட்டத்தட்ட அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ நிறைய ட்ரெய்லர் விட்டுட்டுருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லாட்டினாலும் அடிக்கடி ஒரு ப்ரோமோவையும் ஒரு ட்ரெய்லரையும் விட்டு நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்குடா பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. அண்ட் சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 9 எபிசோடு இருக்கும். சீசன் 2ல் 7 எபிசோடு தான், கம்மி தான். அண்ட் சீசன் 3ல் 6 எபிசோடு தான், இதோட அது கம்மி. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்சல்யூட்லி 7 எபிசோடு தான், பட் ஒவ்வொரு எபிசோடு 1 மணி நேரம் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக கட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாதியிலே கட் பண்ணி படம் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி சீரிஸ் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக பாதியில் கட் ஆன மாதிரி தான் இருக்குது. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் கட் பண்ணி இதோட முடிஞ்சிச்சு, மீதி செகண்ட் சீசனில் வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசனோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் சீசன் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வேணாம், இதில் சொல்ல வேணாம். இதில் சொன்னால் உண்மையிலே லென்த்தாக போயிடும். முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இங்கே சொன்னால் அது லென்த்தாக போயிடும். சீசன் 3க்காக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பிரேக் டவுனை போட்டுடலாம். மறக்காம சேனல் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அவள் தான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதே விஷயம் மிஸ் பண்ணா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.